الحمد لله. الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تلقوا بأيديكم إلى التهلكة. وقال نبينا صلى الله عليه وسلم ومن قتل نفسا بالشيء في الدنيا أذب به يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி, அதாவது ரமலான் மாதத்திலே, அதுவும் ரமலான் மாதத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வு தமிழகத்தையே உலுக்கி எடுத்தது. ஆம், திருநெல்வேலி மாவட்டம் ஆத்தங்கரை பள்ளிவாசல் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு காட்டிலே ஒரு கார் ஒன்று எரிந்த நிலையில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த கார் முற்றிலுமாக தீக்கிரையாக இருந்தது. காருக்குள்ளே இருந்த கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், அத்துணை பேர்களும் தீக்கிரையாக இருந்தார்கள். அதுவும் அந்த பிள்ளைகள் அவருடைய தாயை கட்டி பிடித்த நிலையிலே கருகி போயிருந்த அந்த காட்சி பார்ப்பவருடைய உள்ளங்களை எல்லாம் கலங்க செய்திருந்தது. ஆரம்பத்திலே இது ஒரு கொலையாக இருக்குமோ அல்லது விபத்தாக இருக்குமோ என்றுதான் அனைவர்களும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த காருடைய சேஸ் நம்பரை ஆய்வு செய்ததிலே சென்னையை சார்ந்த முகமது ரபி என்பவருடைய கார் என்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு விசாரணையிலே தெரிய வந்த அத்தனை விஷயங்களும் அதிர்ச்சியான விஷயங்கள். கணியத்திற்குரியவர்களே, முகமது ரபி என்பவர் சென்னையில ஒரு அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். 4 மாதங்களாக கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். கடன் தொல்லை தாங்க முடியாமல் சொந்த வீட்டை, சென்னையிலே இருந்த சொந்த வீட்டை விற்றுவிட்டு திருநெல்வேலிக்கு வந்து வாடகை வீட்டிலே குடியிருந்தார். அப்படி இருந்த சூழ்நிலையிலும் அவரால் கடன் தொல்லைகளை சமாளிக்க முடியாமல் 4 மாதங்களாக பெரும் மன உளைச்சலிலே இருந்திருக்கிறார். அந்த மன உளைச்சலை போக்குவதற்காக ஆத்தங்கரை பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தர்காவுக்கு சென்று வரக்கூடியவராக இருந்திருக்கிறார். அங்குள்ள ஏழைகளுக்கு உணவு கொடுப்பவராகவும் இருந்திருக்கிறார். சம்பவத்தன்று மார்ச் 17ஆம் தேதி அதே போன்று ஆத்தங்கரை பள்ளிவாசலுக்கு சென்றவர் குடும்பத்தோடு அங்குள்ள ஏழைகளுக்கு உணவுகளை வாங்கி கொடுத்து விட்டு ஒரு தண்ணீர் பாட்டிலே பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு 3 நபர்களையும், தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அந்த காட்டிலே கொண்டு போய் அந்த காரை, தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு காரை சுற்றி பெட்ரோலை ஊற்றி அதை பற்ற வைத்து தானும் தற்கொலை செய்து கொண்டு
தன்னுடைய குடும்பத்தையும் அந்த தீக்கு இரையாக ஆக்கியிருக்கிறார். அவருடைய பெயர் முகமது ராபி, அவருடைய மனைவியுடைய பெயர் சையது நஸ்ரீன், அந்த பிள்ளை ஆண் பிள்ளையுடைய பெயர் ஹாஜா, அந்த பெண் பிள்ளையுடைய பெயர் ஆஃப்ரி. இணையத்திற்குரியவர்களே, அதிலும் அந்த 2 பிள்ளைகளும் பின் சீட்டிலே தாயை கட்டிக்கொண்டு பதஷ்டத்திலே அமர்ந்திருந்த அந்த காட்சி அத்தனை பேர்களுடைய மனதையும் உலுக்கி இருந்தது. கணியத்திற்குரியவர்களே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த 4 நபர்கள் தற்கொலை செய்து கொண்டது மட்டுமல்லாது கடன் தொல்லையால், கடன் கஷ்டத்தால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இஸ்லாமிய சமூகம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாகும், ஒரு நிகழ்வாகும். ஒரு விஷயத்தை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தற்கொலை என்பது எந்த ஒன்றிற்கும் தீர்வாகாது. அதுவும் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம், அதுவும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பை கொண்டவர், தான் மட்டும் தற்கொலை செய்து கொண்டது மட்டுமல்லாது தன்னுடைய குடும்பத்தையும் அவர் பலி கொடுத்திருப்பது, தன்னுடைய குடும்பத்தையும் அவர் கொலை செய்திருப்பது எந்த வகையிலும் ஜீரணிக்க முடியாத ஒன்று. இணையத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எந்த வகையிலும் தற்கொலையை அனுமதிப்பதில்லை. தற்கொலை என்பது எல்லா பாவங்களை விடவும் மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் கருதுகிறது. குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாகவே தற்கொலையை தடை செய்கிறது. வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை நீங்களே அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள். குர்ஆனுடைய திருவசனம். வலா தக்துலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். கடுமையாக குர்ஆன் தடுக்கின்ற ஒரு காரியங்களிலே ஒன்று தற்கொலை செய்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெரும்பாவங்களை பற்றி கேட்கப்படுகிறது. சுஹைலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கபாயிர், பெரும்பாவங்களை பற்றி நபிகளாரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள், இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது, வ உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற அந்த பாவத்தோடு பெற்றோருக்கு மாறு செய்கின்ற பாவத்தையும் நபிகளார் சேர்த்து சொல்கிறார்கள். அதோடு வகத்துலுன் நஃப்ஸ், ஒரு மனிதன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது, வஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது. இந்த 4 காரியங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவமாக சொல்லுகிறார். இணையத்திற்குரியவர்களே, அல் இஷ்ராக்கு பில்லாஹ் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பெரும் பாவங்களிலே ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. நபிகளார் அந்த பாவத்தோடு இணைத்து பெற்றோர்களுக்கு மாறு செய்வதையும், அந்த பாவத்தோடு இணைத்து தற்கொலை செய்து கொள்வதையும், அந்த பாவத்தோடு இணைத்து பொய் சாட்சி சொல்வதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் எத்துணை பெரிய பாவமாக தற்கொலை செய்து கொள்வது இருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, ஒரு தற்கொலை செய்து கொண்டவரை பற்றி நபிகளார் சொல்லுகின்ற பொழுது, அமா அன்னஹு, நிச்சயமாக அவராகிறவர் நரகவாசிகளில் ஒருவராக இருக்கிறார். மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசிகளில் ஒருவர் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார். இணையத்திற்குரியவர்களே, தற்கொலை செய்து கொண்ட ஒருவர் உலகத்திலே எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டாரோ அவ்வாறே நரகத்திலே வேதனை செய்யப்படுவார். மன் கத்தல நஃப்ஸஹு பிஷையின், எதை கொண்டு தற்கொலை செய்து கொண்டாரோ உத்திப பிஹி யௌமல் கியாமா, அதை கொண்டே நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் என்று பொதுவாக சொல்லிவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாக அதை விளக்கியும் சொல்கிறார்கள். யார் கழுத்தை நெரித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ கியாமத்திலே நரகத்திலே அவர் மீண்டும் மீண்டும் கழுத்து நெரிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். யார் மலையிலிருந்து விழுந்து, உயரமான இடத்திலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ கியாமத்திலே நரகத்திலே மலையிலிருந்து மீண்டும் மீண்டும் விழச் செய்து தற்கொலை செய்து கொள்ளப்பட்டு கொண்டே இருப்பார், வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பார். யார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் கியாமத்து நாளையில நரகத்திலே விஷம் குடிக்க வைத்துப்பட்டு கொண்டே இருப்பார். விஷம் குடிப்பார், இறப்பார், மீண்டும் உயிர் கொடுக்கப்படும், விஷம் குடிப்பார், இறப்பார். யார் இரும்பை கொண்டு குத்தி தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறாரோ
கியாமத்து நாளையிலே நரகத்திலே அவருக்கு இரும்பினால் ஆன ஆயுதம் கொடுக்கப்படும். அதை வைத்தவருடைய வயிற்றிலே குத்திக் கொண்டே இருப்பார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே கொஞ்ச நேரம், சிறிது நேரம் செய்கின்ற அந்த தற்கொலை, அந்த வினை கியாமத்து நாளையிலே தொடர்ந்த ஹாலிதன், ஹதீஸ்ல எப்படி வருகிறது, தொடர்ச்சியாக நிரந்தரமாக இந்த வேதனை அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே சிறிது நேரத்திலே எடுக்கப்படுகின்ற அந்த முடிவு பெரும் வேதனைக்கும் பெரும் சிரமத்திற்கும் அவரை நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்லாது தொடர்ச்சியான வேதனை அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, எனவே தற்கொலை என்பது எந்த வகையிலும் மார்க்கம் அனுமதிப்பது இல்லை. எந்த காரணத்திற்காகவும் தற்கொலையை மார்க்கம் அனுமதிப்பது இல்லை. இணையத்திற்குரியவர்களே, காதல் தோல்வியினால் தற்கொலை, கடன் பிரச்சனையினால் தற்கொலை, உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளால் தற்கொலை, உடல் ரீதியாக தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளால் தற்கொலை, மன ரீதியாக மன உளைச்சல்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் தற்கொலை, பரீட்சையிலே வெயிலாகி விட்டதால் தற்கொலை. இணையத்திற்குரியவர்களே, இப்படி நிறைய தற்கொலைகளை நாம் கேள்விப்படுகிறோம். எந்த தற்கொலையையும் மார்க்கம் அனுமதிக்கிறது. அமெரிக்காவினுடைய படை ஈராக்கை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த சமயத்தில அமெரிக்காவுடைய அந்த படையை சார்ந்தவர்கள், ஆர்மியை சார்ந்தவர்கள் ஈராக் முஸ்லிம் பெண்களிடத்தில மிக தவறுதலாக நடந்து கொண்டிருந்த ஒரு சமயம். அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல். அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு ஃபத்வா கேட்டு, ஒரு சட்டம் கேட்டு கடிதம் எழுதுகிறார்கள். எங்களுடைய கற்பிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள, இந்த அமெரிக்கா படைகள் எங்கள் மீது இழைக்கின்ற அந்த கொடுமை, எங்களுடைய கற்பின் மீது அவர்கள் செலுத்துகின்ற அந்த அசம்பாவிதங்களிலிருந்து நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு தற்கொலைக்கு அனுமதி கிடைக்குமா என்று கேட்டு தபால் எழுதுகிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, அஸ்ஹர் பல்கலைக்கழகம் எந்த சூழ்நிலையிலும் தற்கொலையை அனுமதிக்க முடியாது என்று பதில் எழுதி அனுப்பி. இணையத்திற்குரியவர்களே, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழலிலும் தற்கொலை என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இணையத்திற்குரியவர்களே, தற்கொலை ஏன் மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது, தடுத்து இருக்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் தற்கொலை என்பது தக்தீரை நம்பாமல் இருப்பவனுடைய நிலையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா உலகத்துல நமக்கு என்னென்ன சிரமங்கள் வர வேண்டும் என்று எழுதி இருக்கிறானோ அத்துணை சிரமங்களும் வராமல் இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிய மாட்டோம், இந்த உலகத்திலிருந்து விடைபெற மாட்டோம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்த ஒன்றை தவிர எந்த ஒன்றும் எங்களை அணுகாது. அல்லாஹ் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவெல்லாம் நமக்காக அல்லாஹ் தக்தீரிலே எழுதி வைத்து இருக்கிறானோ அவைகள் அத்தனையும் நிச்சயமாக வந்து சேரும். நாம் அதை விட்டு எங்கு போனாலும் சரி, நீங்கள் கோட்டை கொத்தளங்களிலே மறைந்திருந்தாலும் சரி, உங்களால் எந்த சிரமங்களும் வர முடியாது, எட்ட முடியாது என்று நினைத்து நீங்கள் எப்படிப்பட்ட எக்கு கோட்டைகளை கட்டி நீங்கள் உள்ளே இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேதனையை, ஒரு சிரமத்தை, ஒரு கஷ்டத்தை தர வேண்டும் என்று விதியிலே எழுதியிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அவைகள் வந்தே தீரும். அவைகள்ல எந்த விதமான நிலைமையும் மாறாது, எந்த தக்தீரும் மாறாது. கணியத்திற்குரியவர்களே, அப்ப தக்தீரை யார் நம்பவில்லையோ அவர்களுக்கான ஒரு முடிவாகத்தான் தற்கொலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தற்கொலை என்பது யார் தக்தீரை நம்பவில்லையோ, அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை யார் பொருந்தி கொள்ளவில்லையோ அவர்கள்தான் தற்கொலையினுடைய முடிவை எடுப்பார்கள். இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எனக்கு இதை விதித்திருக்கிறான்,
அதன்படிதான் அது நடக்கும் என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள் தற்கொலையினுடைய முடிவை எடுக்க மாட்டார்கள். யார் அல்லாஹ் எனக்கு விதித்ததை நம்பவில்லையோ அவர்களே தற்கொலையுடைய முடிவை எடுப்பார்கள். யார் கியாமத்து நாளையில அல்லாவை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களே தற்கொலையினுடைய முடிவை எடுப்பார்கள். யாருக்கு நாளை கியாமத்து நாளையில நான் அல்லாவை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுல இருப்பார்களோ அவர்கள்தான் தற்கொலையினுடைய முடிவை எடுப்பார்களே தவிர அல்லாவை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருப்பவர்கள் ஒரு காலம் நிச்சயமாக சத்தியமாக தற்கொலையினுடைய முடிவை எடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக தற்கொலை என்பது குஃபுருக்கு நெருக்கமானது. நிச்சயமாக தற்கொலை என்பது ஈமானுக்கு தூரமானது. இணையத்திற்குரியவர்களே, தற்கொலை என்பது எவ்வளவு தீங்கானது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அந்த மனிதர் ஒரு பெரும் ஈட்டியால், மிக அகலமான ஒரு ஈட்டியால், அம்பால் தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்து கொண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமா அன ஃபலா உஸல்லி பிஹி, அவருக்கு நான் ஜனாசா தொழுகை தொழ வைக்க மாட்டேன் என்று கூறிவிடுகிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை இங்கு ஆழமாக கவனிக்க வேண்டும். யார் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா நான் தொழ வைக்க மாட்டேன் என்று சொன்னார்களே தவிர அவருக்கு ஜனாசா கிடையாது என்று சொல்லவில்லை. தற்கொலை செய்து கொண்டவரும் அவர் ஈமானோடு தான் மரணித்திருக்கிறார் என்ற அடிப்படையில அவருக்கும் ஜனாசா தொழுகை என்பது இருக்கிறது என்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையாக இருக்கிறது. அதனால் ஜனாசா தொழுகை என்பது அவருக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நான் தொழ வைக்க மாட்டேன் என்றார்கள். ஜனாசா தொழுகை இல்லை என்று சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கவில்லை என்பதை விட பெரிய வேதனை இந்த ஜனாசாவுக்கு என்ன இருக்க போகிறது? எனவே தற்கொலை என்பது மிக மிக வேதனைக்குரிய ஒன்று, மிக மிக சிரமத்திற்குரிய ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஒரு நொடிதான் தற்கொலையை பற்றி பேசுகின்ற பொழுது அறிவியலாளர்கள் சொல்லுகின்ற விஷயம், அந்த ஒரு நொடி, அந்த ஒரு வினாடி, தற்கொலை முடிவு வருகின்ற அந்த ஒரு வினாடி, அந்த வினாடியை ஒரு மனிதன் கடந்து விடுவானே ஆனால் அதற்கு பிறகுள்ள அத்தனையும் நலமாக ஆகிவிடும். அந்த வினாடிக்குள் ஆட்பட்டு கொண்டு விடுவானேயானால் அத்தனையும் நஷ்டமாகிவிடும். அவனுடைய நன்மைகள் பாழ்பட்டு போகும், அவனுடைய குடும்பம் பாழ்பட்டு போகும், அவனுடைய மரியாதை பாழ்பட்டு போகும், அவனுடைய நன்மை அத்தனையும் பாழ்பட்டு போகும். எதுவெல்லாம் அவன் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்திருந்தானோ அத்தனையும் பாழ்பட்டு போகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் அனைத்திற்கும் மேலாக அவனுடைய சொர்க்கம் என்பதே கேள்விக்குறியாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போரிலே சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சஹல் இப்னு ஸஅத் ஸாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போர் முடிந்ததற்கு பிறகு அவர்களுடைய படைகளுக்கு சென்று விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையிலே இருந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அதிலே ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் கடுமையாக போர் செய்தார். அந்த போர்ல, அன்னைக்கு நடந்த போர்ல மிக கடுமையாக யாரையும் விட்டு வைக்கல. எதிரி படையில இருக்கக்கூடிய, தனியாக இருக்கக்கூடிய, சேர்ந்து இருக்கக்கூடிய யாரையும் விட்டு வைக்கல. எல்லோருடன் போர் செய்து எல்லோரையும் தாக்கி எல்லோரிடத்திலும் மிக வீரமாக நடந்து கொண்ட ஒருவர். இப்ப அவரை பற்றி அன்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இன்றைய பொழுதிலே இந்த மனிதர் தான் எல்லோரையும் விட மிக அதிகமாக வீரத்துடன் போர் செய்தார் என்று பேசிக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்து விட்டு சொன்னார்கள், அன்னஹு அமா அன்னஹு மின் அஹ்லின் நார், நிச்சயமாக அவர் நரகவாசிகளில் ஒருவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தை மிகப்பெரிய விஷயமாக தெரிந்தது. காரணம், நபிகளாரோடு போரிலே கலந்திருக்கிறார், மிக வீரதீரமாக போரிட்டு இருக்கிறார், எதிரிப்படையில நிறைய பேரை கொலை செய்திருக்கிறார். அப்படி இருக்க அவரை போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் நரகவாசி என்று கூறுகிறார்களே என்று சஹாபாக்களுக்கு நபிகளார் என்று சொன்ன வார்த்தை மிக பாரமானதாக இருந்தது, மிக பாரமானதாக இருந்தது. அப்ப அந்த சபையிலே இருந்த ஒரு மனிதர்
என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போமே என்று அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறார். இப்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் நடக்கும் பொழுது இவரும் நடக்கிறார். அவர் நிற்கின்ற பொழுது இவரும் நிற்கிறார். அவர் வேகமாக நடக்கின்ற பொழுது இவரும் வேகமாக நடக்கிறார். இப்பொழுது ஒரு கட்டத்தில அவருக்கு காயம் ஏற்படுகிறது. அந்த காயத்தினுடைய வேதனையும் வலியையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே அவர் வேகமாக மரணித்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார். அதை செயல்படுத்தும் விதமாக தன்னுடைய வாளை எடுத்து கீழே தரையிலே கைப்பிடியை கீழே வைத்து கூர்மையான பகுதியை மேலே நிற்க வைத்து தன்னுடைய மார்பு பகுதியை அதிலே கொண்டு போய் அழுத்தி தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த அந்த மனிதர் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் உறுதியாக சாட்சி சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது என்ன நடந்தது என்று அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதரை பற்றி நீங்கள் இவ்வாறு சொன்னீர்கள், அவர் நரகவாசி என்பதாக. இத்தனைக்கும் அவர் மிக கடுமையான போர் செய்தவர், நம்முடைய படையில இருந்தவர். அவரை நரகவாசி என்றீர்கள். மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் இதை ஒரு பெரிய விஷயமாக கருதினார்கள். நான் என்னவென்று பார்ப்போம் என்று அவருக்கு பின்னால் நான் சென்று கொண்டிருந்தேன். அவர் வேதனை தாங்க முடியாத சூழ்நிலையில வாளை கைப்பிடியை கீழே வைத்து கூர்மையான பகுதியை மேலே வைத்து தன்னுடைய இதயத்தை அதிலே சுருகி தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நான் பார்த்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களுடைய பார்வையிலே சிலர் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நரகவாசிகள். மனிதர்களுடைய பார்வையிலே சிலர் நரகவாசிகளாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் சொர்க்கவாசிகள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தற்கொலை செய்து கொள்வது என்பது எல்லா வகையிலும் இந்த உலகத்திலும் பெரும் வேதனையை தரக்கூடியது, ஆகிரத்திலும் பெரும் வேதனையை தரக்கூடியது, உலகத்திலும் பெரும் கஷ்டத்தை தரக்கூடியது, ஆகிரத்திலும் பெரும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் தரக்கூடியது என்பது நம்முடைய இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள், ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, தற்கொலை செய்து கொள்வது என்பது ஒரு பிரச்சனையிலிருந்து மற்ற பிரச்சனைகள் அத்தனையும் விடுவிக்கின்ற ஒன்று அல்ல. தற்கொலை என்பது ஒரு பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகளை உருவாக்குகின்ற ஒன்று. அதிலும் குறிப்பாக பெரும்பாலான தற்கொலைகள் சமீப காலங்களிலே கடனினால் ஏற்படுகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும். இணையத்திற்குரியவர்களே, ஒரு பிரச்சனையிலிருந்து மற்றொரு பிரச்சனைகளை எப்படி உருவாக்கியது என்பதற்கு சமீபத்திலே மார்ச் 27 காஞ்சிபுரத்திலே நடந்த மற்றொரு நிகழ்வு, குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்ட மற்றொரு நிகழ்வு அருமையான ஒரு உதாரணமாகும். அது மட்டுமல்லாது கடன் தொல்லைதான் பெரும்பாலும் தற்கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதும் நடைமுறையிலே அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்பதாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு விஷயங்களை பற்றி தெளிவாக வரக்கூடிய ஜும்மாவிலே நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா கடனில்லாத ஒரு வாழ்க்கையும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சியான உகந்ததான ஒரு வாழ்க்கையும் வாழ அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.